யார் இவங்க? இல்ல இவங்க தான் நம்ம வீட்ல சமையல் எல்லாம். சமைக்கிறவங்களா? அதான் நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோமே. இல்ல, பெங்களூர் ஸ்டைல்ல ஒரு பிரியாணி வைப்பாங்க. அந்த பிரியாணி நல்லா இருக்கும். அதை இவங்க செம்மையா செய்வாங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. வா, அந்த வேலையும் சேர்ந்து செய்வோமே. கதிர், இவங்களுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். நீங்க இருந்தா இவங்களால வேலை செய்ய முடியாது. அப்படியாமா? ரொம்ப கூச்சப்படுவீங்களோ? ஆமாங்க. ரொம்ப தான் கூச்சப்படுறாங்க. சரி மா, இது எல்லாத்தையுமே நானும் நர்மதாவும் சேர்ந்து செஞ்சோம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏப்பா, ஊருக்கு பழக்க வழக்கங்கள்லாம் மாறுது, சமையலும் மாறுது இல்லப்பா. இந்த ஊர் சமையக்காரங்க முக்காடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நர்மதா, இங்க என்னடி நடக்குது? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? 30 வருஷம் விலகி இருந்தவங்கள நடு வீட்டுல உட்கார வச்சிருக்க. அம்மா, நான் அவங்கள கூட்டிட்டு வரல. எனக்கு பத்திரிக்கை கொடுக்க அவங்க பெங்களூருக்கு வந்திருந்தாங்க. நான் அவங்கள ஜாஸ்மின் வீட்டுக்கு வர சொல்லி தான் அட்ரஸ் கொடுத்தேன். ஆனா அவங்க என்ன எங்கேயோ பார்த்து என்ன ஃபாலோ பண்ணி நேரா இங்க வந்துட்டாங்க. எல்லாம் சரிடி, வந்தவங்களை ஏதாவது சொல்லி அனுப்பி வச்சிருக்க வேண்டியதானே? ஏன் ஹால்ல உட்கார வச்சு இப்படி அழகா பாத்துட்டு இருக்க? நான் இப்ப வந்த மாதிரி உங்க அப்பா வந்தா என்னடி ஆகும்? இங்க ஒரு கொலைய விழும் தெரியுமா? அம்மா, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பாத்துட்டேம்மா. ஆனா அவங்க இங்க இருந்து அப்பாவை பார்த்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போறேன்னு சொல்றாங்க.